பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நிதானமாகவும் தெளிவாகவும் கேட்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். நம்ம ஏன் மனுஷனை ஆண்டவர் படைக்கணும், ஏன் படைச்சார் அப்படிங்கிற காரியத்தையும் போதிக்கப்பட்டிருக்குது. சுத்தர் நீங்கள் அதை போய் ஏன் மனுஷனை படைச்சாரு, படைச்சதுக்கு என்ன நோக்கம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த சுத்தர் அந்த சேனல் யூடியூப்பில் போய் நீங்கள் பார்த்து அதை நிதானமாக கேட்டு நீங்கள் தெளிவு வரும்படி அன்போடு கேட்குறேன். அது மாத்திரமில்லை, முதலில் ஆணை படைச்சார். ஆதாம் ஏவாளு ஏன் ஒன்றா படைக்கலை, ஏன் ஆதாமும் முதல்ல படைச்சிட்டு அப்புறம் தான் பின்னாடி தான் ஏன் ஏவாளை படைச்சார், நிறைய கேள்வி இருக்கும். அது ஏன் ஆணை ஆதாமை முதலில் படைத்தார் அப்படிங்கிறதையும் யூடியூப் சேனலில் என்ன செஞ்சுருக்குது, சுத்தர் போட்டிருக்குது. மரணத்துக்கு பின் மனுஷனுடைய நிலை என்ன, மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குதா, அப்போ மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சுருக்கமான சுத்தர் ஷார்ட் மெசேஜாக என்ன செஞ்சுருக்கிறோம். மரணத்துக்கு பின் மனிதனின் நிலை என்று சொல்லி இந்த வலைதளத்தில் என்ன செஞ்சு யூடியூப் சேனலில் ஜான் பி கனகராஜான்னு சொல்லி அந்த சேனலில் என்ன செஞ்சு போட்டு வச்சுருக்குறோம். அதனால் என்ன செஞ்சு இங்கே பிரசங்கிக்கப்படுகிறது ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு புரியலை சுத்தரும் அப்படின்னா நீங்கள் அதை என்ன செய்யுங்க, வலைதளங்களில் போய் நீங்கள் அதை போய் திரும்ப கேட்டுக்கொள்ளும்படிக்காகத்தான் அதை என்ன செய்யப்பட்டிருக்குது. அதை சிரத்தை எடுத்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி என்ன செய்கிறோம் சுத்தர் வைத்திருக்கிறோம். எப்படி ஜெபம் எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணியாக இருக்குதோ அதை விட மேலானது சத்தியம். ஏன்னா ஆதியில் 1வது அதிகாரத்தில் எல்லாத்தையும் உண்டாக்குனது எதுன்னு கேட்டீங்கன்னா வசனம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எல்லாத்தையும் உருவாக்குனது சத்தியம், வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை எங்கே இருந்துச்சு, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு சொல்லுது. வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட வார்த்தையை நிறைய பேர் அலட்சியப்படுத்துகிறாங்க. வேதத்துக்கு செவி கூடாதவனுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்கிறாராம், அருவருக்கிறார். அப்போ சத்தியத்தை அறிந்து கொள்ளாதவன், சத்திய வசனத்துக்கு செவி கொடுக்காதவன் ஜெபம் பண்ண முடியும். ஆனால் அந்த வசனம் அந்த ஜெபம் கர்த்தருக்கு எப்படி இருக்குது, அருவருப்பாக இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஜெபமே, ஜெபத்துக்கு மையப்புள்ளி, ஜெபத்துக்கு அஸ்திவாரமே வசனம். அந்த வசனம் இல்லாமல் ஜெபம் இல்லை. அல்லேலூயா. எல்லாமே வசனத்திலிருந்து தான் பிறந்திருக்குது, எல்லாமே வசனத்திலிருந்து தான் உருவாகி இருக்குது. ஏன்னா வசனமே இயேசுநாதராக இருக்கிறார். வசனமே சத்தியம், சத்தியம் உங்களை பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. அப்போ வசனம் இல்லாம நீங்க எதை செஞ்சாலும் தப்பாயிரும். வசனம் இல்லாம ஜெபம் பண்ணா தப்பு, வசனம் இல்லாம ஆராதனை பண்ணினா தப்பு, வசனம் இல்லாம நீங்க எதை செய்தாலும் அது தவறாத்தான் முடியும். இந்த வெளிப்பாடுகள் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். குடும்பத்தை குறித்து அறிவு இல்லாம திருமணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு நீங்க கேட்டு பாருங்க, எத்தனை பேருக்கு ஏன் முதல்ல ஆணை படைச்சாரு தெரியுமா அப்படி கேளுங்க, தெரியாது. எத்தனை பேருக்கு ஆணும் பெண்ணு ஏன் ஒன்னா படைக்கல அப்படின்னு கேட்டா தெரியாது. ஏன் மனுஷனா ஆண்டவர் படைச்சார் தெரியுமா, அதுவும் தெரியாது. ஏன் நீ மனுஷனா இருக்க அதாவது தெரியுமா, அதுவும் தெரியாது. மனுஷனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத நிலைமையில் இருக்கணும். விலங்குகளுக்கு தெரியுமா, மிருகங்களுக்கு தெரியுமா, மரம் செடிகளுக்கு தெரியுமா நான் யாரு, நான் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் தெரியாது. இப்போ மனிதர்களும் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, மிருகத்தை போல மரம் செடிகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் இப்போ பிரச்சனையே. அப்படி வாழக்கூடாது. நான் யார், நான் உண்டாக்கப்பட்டதுக்கு நோக்கம் என்ன, படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருள்களுக்கும் நோக்கம் இருக்குது. ஆமாவா இல்லையா? நமக்கு உண்டாக்கி வச்சிருக்கிற அத்தனைக்கும் நோக்கம் இருக்குது. ஃபேனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஃபோனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, மைக்குக்கு ஒரு நோக்கம் இருக்குது, பையில் வச்சிருக்கிற பேனாவுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அதற்காகவே அது உருவாக்கப்பட்டிருக்குது. அப்போ மனுஷன் படைக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நான் ஏன் படைக்கப்பட்டேன், நான் ஏன் மனுஷனா இருக்கிறேன், அது குறிப்பா நான் ஏன் கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஏன் என் கையில பைபிள் இருக்குது, அது கூட நிறைய பேருக்கு தெரியாது. பைபிள் எதுக்கு இருக்குங்க, அசுத்தாவி பொல்லாத கிரியை எதுவும் வந்துடக்கூடாது, அதனால பாதுகாப்பாக இருக்கிறது பைபிள் உள்ள வச்சா என்ன வராது, பேய் பிசாசு நோய் நொடி எதுவும் வராது. அதனால என்ன செய்யுங்க, எது காய்ச்சலோ தலைவலியோ ஏதோ ஒரு பயம் வந்துச்சோ உடனே நெஞ்சிலேயோ தலைக்கீழேயோ வச்சுக்கிட்டா, பைபிள் வச்சுக்கிட்டா என்ன செய்யுது, ஒரு மந்திர புத்தகம் மாதிரி நினச்சிக்கிட்டு வச்சுட்டா எல்லா பேயும் ஓடிடுமா. நீ எங்கே வச்சாலும் பைபிளோட சேர்ந்து அமுத்தம். நீ நெஞ்சில் பைபிள் வச்சு ஆண்டவரே அப்படி பயந்துட்டு இருந்தா கூட அந்த பைபிளுக்கு மேலே பிசாசு கையை வச்சு அமுத்த முடியும். இது நீ புஸ்தகமாக பார்க்குற வரைக்கும் வெறும் காகித பேப்பர் தான்.
இது ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. இது ஒவ்வொன்றுக்கும் உயிர் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் சக்தி இருக்குது. என்னைக்கு புரிஞ்சு கொள்கிறையோ அன்னைக்கு தான் இதனுடைய வல்லமையை நீ புரிஞ்சு கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். இப்போ மருந்து மாத்திரை இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மருந்து மாத்திரையை சோத்திரம் நீங்க எடுத்துட்டு உடனே தலைக்குள்ள வச்சா உடனே காய்ச்சல் சரியாயிருமா? உடனே நெஞ்சு மேல வச்சா ஐயோ நெஞ்சு வலிக்குன்னு அப்படியே மாத்திரை எடுத்து அப்படியே நெஞ்சில வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு தூங்கினா சரியாயிருமா? கால் வலிக்குது கால் மேல மாத்திரையை வச்சிடலாம் அப்படின்னா இப்போ மருந்து இருக்குது, அந்த மருந்தை எடுத்து தொடவாம பயன்படுத்தாம அப்படியே மேல கவரோட எடுத்து வச்சா சரியாயிருமா? அந்த மாதிரி தான் பைபிள் என்ன செஞ்சிருக்கோம், அங்க வைக்க இங்க வைக்க வச்சுட்டு இருக்கிறோம். இது ஒரு மந்திர புத்தகமா நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. இதை உட்கொள்ளும் போதுதான், இதை எடுத்து தியானிக்கும் பொழுதுதான், இதை எடுத்து ஆராய்ச்சி செய்யும் பொழுதுதான் இது உன் வாழ்க்கையில ஜீவனை உண்டு பண்ணும். அல்லேலூயா, ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஆணை குறித்த ஒரு ஆண் உருவாக்கப்படுகிறதுக்கு நோக்கம் என்ன, அதை குறித்து நாம் இந்த நாள் இந்த சோதர கடந்த சில மாதங்களாக கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஆணும் பெண்ணும் சரி சமமா, ஆணும் பெண்ணும் சமமா, அப்படி ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்குது. ஆணும் பெண்ணும் சமமா அப்படி ஒரு கேள்வி இருக்குது. உங்களுக்கெல்லாம் இருக்குதா இல்லையா? ஆணுக்கு பெண் சமமா, பெண்ணுக்கு ஆண் சமமா, இல்லை ஆணுக்கு பெண் சரி நிகர் கிடையாதா? கேள்வி உங்களுக்கு வந்தது இல்லையா? நான் ஆம்பளை அப்படின்னு என்னைக்காச்சும் நீங்கள் சொன்னீங்கன்னு என்ன அர்த்தம்? நான் உன்னை விட பெரிய ஆள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ பெரியவங்ககிட்ட கேட்டீங்கன்னா, வயசானவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? எப்பயுமே என்ன செய்யணும், பெண்ணை இருக்க மனைவியை பெண்களை என்ன செய்யணும், பொம்பளையை வைக்க வேண்டிய இடத்துல தான் என்ன செய்யணும், வைக்கணும் அப்படி சொல்லுவாங்க. வயசான தாத்தாட்ட கேட்டாலும் உங்கள் அப்பாக்கிட்ட கேட்டாலும் அவங்க என்ன செய்வாங்க, என் அனுபவத்தோடு பெண்களை வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும், அதுக்கு மேலே வச்சு தலைமையில ஏறி என்ன செஞ்சிருவாங்களாம், தலையில் உட்காந்து ஆடு ஆடிடுவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஆனால் வைக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யும், வை அப்படிம்பாங்க. இந்த பக்கம் போனால் அம்மா மாதிரியும் பாட்டு மாதிரிக்க பாரு, நான் தான் உங்கள் அப்பனை கைக்குள்ள போட தவறிட்டேன், நான் தான் உன் தாத்தான கைக்குள்ள முந்தியில் முடியறதுக்கு என்ன செஞ்சுட்டேன், தவறிட்டேன். நீ நல்லா புரிஞ்சுக்கோ, உன் வீட்டுக்காரன் முந்தானையில் என்ன செஞ்சிரு, முடிஞ்சிரு. முந்தானையெல்லாம் கொத்து சாவியை தான் என்ன செய்வாங்க, வீட்டு சாவியை பீரோ சாவியை முடிகிற மாதிரி என்ன யாரையும் சேர்த்து முடிஞ்சிரு, உன் வீட்டுக்காரையும் சேர்த்து முடிஞ்சிரு. அப்படின்னா தான் நீ எங்கே நல்லா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். உன் பேச்சு அங்கே கொஞ்சமாச்சும் எடுபடும். உன் புருஷன் மட்டும் நீ அவனை வைக்க வேண்டிய விதத்தில் வைக்கல, உன் குழப்பம் அவ்வளோதான் நாரிடும். நீ அடிமை வாழ்க்கை தான் வாழணும். கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாகவே இருந்துக்கும். நீ இழுப்புக்கெல்லாம் நீ போயிடாத. உன் வீட்டுக்காரன் உன் வழிக்கு என்ன செஞ்சிரு இழு. அப்படி வரலையா, நீங்க எல்லாமே எனக்கு யார் இருக்கா, உங்களை நம்பித்தானே வந்தேன்னு ஒன்று என்ன செஞ்சிரு, கண்ணீரை வடிச்சு கதற ஆரம்பிச்சிரு. ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருவா, அப்படி உருகி உன் பக்கம் சாஞ்சிரும். அப்படியே என்ன செய்ய கைக்குள்ள போட்டுப்போம். இதெல்லாம் நீ கல்யாணம் ஆரம்பத்திலே சரியா செஞ்சாதான் உன் குடும்பம் உன் கண்ட்ரோல் என்ன செய்யும், புத்தியோடு பொழைச்சிக்கும். நாங்கள் தான் புத்தி இல்லாமல் பொழைச்சிட்டோம் அப்படின்னு யார் சொல்லுவாங்க? அம்மா மாதிரியும் பாட்டி மாதிரிகளும் பெண்களும் என்ன செய்வாங்க, பெண்களுக்கு இப்படி ஆலோசனை கொடுப்பாங்க. இப்போ ரெண்டு ஆலோசனையோடு ரெண்டு பேரும் கணவனும் மனைவியுமா இணையிறாங்கன்னு எப்படி அணைவாங்க? பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஓவரா போயிடக்கூடாது, வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அப்படி இந்த ஆண் என்ன செய்வான், இந்த புதுசாக கல்யாணமான இந்த மாப்பிள்ளை என்ன செய்வா, அப்படி இந்த கணவன் சாப்பிடு, ஓ பெண்ணை வைக்க வேண்டிய விதத்தில் தான் என்ன செய்யணும், வைக்கிறது ரொம்ப ஓவர், அவங்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு அந்த பார்வையிலேயே மனைவிட்ட பேசுறது, அந்த பார்வையிலேயே மனைவிட்ட எல்லா காரியங்களும் செய்யறது இருப்பா. அப்படி அந்த லெவல்லே வச்சிருப்பா. அப்படி இந்த அம்மா என்ன செய்யும், எப்படியாச்சும் இந்த ஆளை முந்தானியில் முடிஞ்சு நம்ம கைக்குள்ள என்ன செஞ்சுக்கிறணும், வச்சுக்கணும். அந்த வேலையை இந்த அம்மா பார்க்கும். அப்போ ஒருத்தர் புரிஞ்சுக்கிற முடியுமா? எதிரியாத்தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, கீழே கொஞ்சம் அசந்துடக்கூடாது அப்படின்னு இவர் எப்பயுமே ஜாக்கிரதையா இருக்கிற மாதிரி, எதுக்க எதிரி இருக்கிற மாதிரியும் எப்போ வேணாலும் நம்ம போட்டு தள்ளிடுவாங்க. அந்த பயத்தில் இந்த சோதர எல்லையில் பார்டரில் இருப்பாங்க பார்த்தீங்களா, எப்பயுமே ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். கொஞ்சம் அஜாக்கிரதையா காலி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி பார்த்தா இப்போ எலியும் பூனையும் ஒன்றா சேர்த்த மாதிரி ஆயிக்கிறோம். ஆமாவா இல்லையா? எப்போ பார்த்தாலும் இது ரெண்டு என்ன செஞ்சுட்டே இருக்கும், சிரிச்சு பேசுமா? இந்த எண்ணத்தோட இருக்க சிரிச்சு பேசுவாங்களா? சந்தோஷமா இருப்பாங்களா? மனம் திறந்து பேசுவாங்களா? ஒருத்தர் உண்மையா நேசிக்க முடியுமா? ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியுமா? நான் விட மாட்டேன், ஐயோ நான் விட்டு கொடுத்தேன்னா அவ்வளவுதான் என் பொழப்பு நாரிடும், ஐயோ நான் விட்டுட்டேன்னா என் வாழ்க்கை அவ்வளவுதான் போச்சு, நான் விட மாட்டேன், இவர் எப்படி கைகள் வச்சுக்கிறணும். இப்படித்தான் குடும்பத்தில் ஓடிட்டு இருக்குது. இது பெரியவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு, மனுஷன் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்பு, இதெல்லாம் தவறானது. ஆனால் உண்டாக்குனவங்கிட்ட போய் கேட்கணும். ஆமாவா இல்லையா?
ஆமாம் சுற்றுறோம். முத 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹெவி டியூட்டி எக்ஸல் சொல்லி வண்டி எங்கள் அப்பா ஊரில் வாங்கியிருந்து இங்கே அனுப்பி விட்டார். அப்போது வண்டி நான் டிவிஎஸ் 50 தான் ஓட்டி பழக்கம். அப்போ அந்த வண்டி வாங்கி கொடுத்தேனே, இதில் செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது, அது இருக்குதுக்குன்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் என்ன செஞ்சேன்னா, இங்கே செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குதான்னு பார்த்தா கைக்கிட்ட ஒரு சுவிட்ச் இருந்துச்சு. அதை அமுத்தி 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 பார்த்தா வண்டி எடுக்கவே இல்லை, வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஒருவேளை இது செல்ஃப் ஸ்டார்ட் இல்லையோ? நான் என்ன செல்ஃப் ஸ்டார்ட் இல்லையாப்பா, உங்ககிட்ட படிக்க தெரியாது, அதனால உங்களை ஏமாத்திட்டாங்க. செல்ஃப் ஸ்டார்ட் இல்லாத வண்டிக்கு கொஞ்சம் விலை குறைவு, செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கிற வண்டிக்கு கொஞ்சம் விலை என்ன செய்யுது, கொஞ்சம் கூடுதல் சொன்னாங்களே. படிக்க தெரியாது என்ன எப்படி ஏமாத்தாங்க. இருக்கட்டும், அவன்கிட்ட கம்பெனியில் போய் கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு எங்க அப்பா கூச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பொறுப்பா என்னன்னு தெரியும், ஒரு சுவிட்ச் இருக்குது, சுவிட்ச் ஏன் இருக்குன்னு எனக்கு தெரியல. அமுத்தி பார்த்தா ஸ்டார்ட்டே ஆகலை. என்னென்னவோ பண்ணி பார்த்து கடைசியில் என்ன செஞ்சு அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி கடைசியில் பார்த்தா லெஃப்ட்டு அந்த இடது கை பக்கம் இருக்கிற அந்த பிரேக்கை பிடிச்சிட்டு இது அமுத்த திக்கு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குதுப்பா, எனக்கு தான் விவரம் பத்தலை, இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பேன் நான். அதை கண்டுபிடிக்கலன்னு என்ன ஆகும் என் நிலைமை? காலமெல்லாம் உதச்சிக்கிட்டே உதச்சி செல்ஃப் ஸ்டார்ட்டை யூஸ் பண்ணாமல் அந்த வண்டி என்ன செய்யணும், செல்ஃப் ஸ்டார்ட்டை ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ காலமெல்லாம் எப்படி பார்க்குறோம், மனைவியை எதிரியாவே பார்க்குறோம், வேலை செய்கிற வேலைக்காரியாவே பார்க்குறோம், நான் சொல்கிறது தான் நீ கேட்குற அடிமை மாதிரியவே பார்க்குறோம். 2 ஒத்து போகுமா? குடும்பம் நல்லா இருக்குமா? ஆணுக்கு எப்பவுமே நிகராக பெண்ணு வரவே முடியாதுன்னு உலகம் சொல்லுது. தத்துவ ஞானிகள் சொல்லலாம், விஞ்ஞானிகள் சொல்லலாம், கண்டுபிடிக்கிறவங்க சொல்லலாம், மனுஷங்களை ஆராய்ச்சி பண்ணுறவங்க சொல்லலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லி இருக்குது அதை பாரு. ஏன்னா அந்த வண்டிக்காரங்களுக்கு தெரியும் எதை அமுத்தினா எப்படி ஸ்டார்ட் ஆகும். இந்த வண்டிக்குரிய என்ன செய்வாங்க இது சொல்லுவாங்கல்ல, மேனுவல் கொடுப்பாங்க. பொருள் வாங்கும் போது யாரும் மேனுவல் வாங்கி படிக்கிறதே கிடையாது, எல்லாம் தெரிஞ்ச ஞானின்னு நினச்சிக்கிறோம். நம்மளை உண்டு பண்ணி வச்சுட்டு இந்த உலகத்தை உண்டு பண்ணிச்சு ஆண்டவர் எதை கொடுத்துட்டாரு, பைபிள் எது கொடுத்துருக்கிறாரு, மேனுவல் புக்கு கொடுத்துட்டாரு. என்ன புக்கு கொடுத்துருக்கிறாரு? மேனுவல் புக்குன்னு என்ன அர்த்தம்? இதை எப்படி பயன்படுத்தணும், இது எப்படி பயன்படுத்தலாம், இது எதுக்கெல்லாம் பயனாக இருக்கும், மாற்றி பயன்படுத்தினா என்ன ஆயிரும், இதனால் நம்ம தவறாக யூஸ் பண்ணிட்டா, தவறாக புரிஞ்சுட்டா இதனால் வர்ற ஆபத்துகள் என்ன, இதெல்லாம் எங்கே எழுதி வச்சுக்கோ, அந்த மேனுவல் புக்கில் எழுதி வச்சுருக்குறோம். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. இப்போது 2000 கிலோமீட்டரில் வண்டி என்ன செய்யணும், ஆயில் மாற்றி ஆகணும். நான் போய் 5000 கிலோமீட்டரில் போய் ஆயில் மாற்றினா என்ன ஆகும், வண்டி ஒரு தடவை பொறுக்கும், 2 தடவை தாங்கும், 3ஆவது தடவை என்ன செஞ்சிடும், இன்ஜின் முடிஞ்சிடும். கேட்டால் கம்பெனிக்காரன் சரியாகவே வண்டியை தயாரிக்கலை, இன்ஜின் சரியாகவே இல்லை. இப்போ யாருக்கும் மூளை இல்லை, இப்போது வண்டியை வாங்கின ஆளுக்கு மூளை இல்லை. எதை படிக்கலை, மேனுவல் புத்தகத்தை என்ன செய்கிறது கிடையாது, படிக்கிறது இல்லை. படித்து பார்த்தா தானே தெரியும், படிக்கிறது இல்லை. அது மாத்திரம் கிடையாது, ஆமாம் சோத்திரம், இது ஒன்று மட்டும் கிடையாது, ஆயிலை மாற்றுறது கிடையாது. ஒரு சிலர் ஆயிலே மாற்றுறது ஓட்டுறது, ஒரு சிலர் என்ன செய்யறது, இந்த வண்டிக்கு ஆயில் ஊற்றக்கூடாது, பெட்ரோலும் ஆயிலும் சேர்த்து ஊற்றி ஓட்டுறது. இப்போ என்ன வண்டி சொல்லுங்க, எல்லாருக்கும் வாகனம் வண்டி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஸ்கூட்டி இருக்குன்னா அதில் ஆயிலும் பெட்ரோலும் ஒன்றா கலந்து ஊற்றக்கூடாது, ஊற்றினா வண்டி முடிஞ்சிடும். இதே டிவிஎஸ் 50 போய் ஆயிலையும் என்ன செய்யணும், பெட்ரோலும் கலந்து ஊற்றணும், அப்போ தான் வண்டி ஓடும். இதில் எதை மாற்றி செஞ்சாலும் 2 வண்டி க்ளோஸ் ஆயிரும். இப்போ வண்டி தயாரிச்சது உங்கள்கிட்ட பிரச்சனை இல்லை, வண்டி மேலே வண்டிக்கும் பிரச்சனை கிடையாது, இப்போ வண்டி வச்சிருக்கிற ஆளுக்கு தான் பிரச்சனை. அந்த ஆளுக்கு ஒன்றுமே என்ன செய்யலை தெரியல. எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? அல்லையா சொல்லுங்களேன், அல்லையா சொல்லுங்களேன். இப்போ கல்யாணம் முடிச்சுட்டு போன உடனே மனைவி யாரு, மனைவி எப்படிப்பட்ட குணம் உடையவங்க, பெண்ணை எதுக்கு படைச்சு வச்சிருக்கிறாரு, எதற்காக கல்யாணம்னு ஒன்று வச்சிருக்கிறாரு, ஏன் குடும்பமாக இணைச்சிருக்கிறாரு, ஏன் அவங்க எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவங்க, அவங்க கிட்ட நாம் எப்படி நடக்கணும், நாம் எப்படி இருக்கணுங்கிற அறிவு இல்லாததுனால அதிகமாக டைவர்ஸ் வருது. அறிவு இல்லாததுனால அதிகமாக என்ன செய்யுது, டைவர்ஸ் வருது. முன்ன காலங்களில் ஆணுக்கு பெண் சமம் என்று சொல்கிறத அந்த உரிமையை கூட அவங்க விட்டு கொடுத்து என்ன செய்தாங்க, அவங்க தங்களை தாழ்த்திக்கிட்டு பொறுமையாக பொறுத்து போய்கிட்டு இருந்தாங்க. அதனால் விவாகரத்துங்கிறது அதிகமாக வரலை. இப்போ ஆணுக்கு பெண்ணு நாங்கள் என்ன செய்தான், நீங்கள் ஏரோப்ளேன் ஓட்டினா நாங்கள் ஏரோப்ளேன் ஓட்டுவோம், நீங்கள் ராக்கெட் விட்டேன்னு நானும் ராக்கெட் விடுவேன், நீ ட்ரெயினை ஓட்டினா நானும் ட்ரெயின் விடுவேன். ஏன்னா உங்களுக்கு நிகர் யாரு, நான் சொல்லி சரிக்கு சமம் நிற்கிறாங்க. அறிவு வளரும்போது நாங்கள் சரிக்கு சமம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லிருச்சு,
ஆதியாகமத்தில் 1வது அதிகாரத்தில் பாருங்க, கிட்டத்தட்ட ஏறக்குறைய 6000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதாம் உருவாக்குனார். பைபிள் கணக்குப்படி 6000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிட்டாரு. இவ்வளவு ஆராய்ச்சி, இவ்வளவு போராட்டம், இவ்வளவு குழப்பம் தேவையில்லை. ஆணுக்கு பெண் சமமா, கணவனுக்கு மனைவி நிகரா அப்படின்னு கேட்டா ஆமா. ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனத்துல, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் சகல பிராணிகளையும் ஆள என்ன சொல்ல, ஆள கடவன் சொல்லல, ஆள கடவர்கள் சொல்லி இருக்குது. அப்புறம் நீங்க வாசிக்கும் போது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாகனா ஆதாமை உண்டாக்குவோமாகன்னு மட்டும் சொல்லல. அடுத்த வார்த்தை அவர்கள் என்ன சொல்லிருச்சு சொல்லுங்க, என்னன்னு சொல்லியிருக்குது? அவர்கள். அல்லேலூயா. அப்போ சோத்திரம், அவர்கள் என்று சொல்லி இருக்குது. அப்ப அந்த வசனம் மனுஷனேன்னு சொன்ன உடனே ஆதாம மட்டும்னு நினைக்கிறதே தப்பு. அடுத்த வார்த்தையே அவர்கள் சொல்லிச்சு. யாரு? ஆணும் பெண்ணும். அல்லேலூயா. அப்போ இங்க என்ன சொல்லிச்சுன்னா, அடுத்து அந்த 26வது வசனத்துக்கு இன்னும் விளக்கமா 27 சொல்லுது. வாசிக்கலாம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆனா எப்படி சிருஷ்டித்தாராம்? ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஆனா ஏன் மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவனுடைய சாயலாக சிருஷ்டித்தார் இங்க வேத வசனம் 27 சொல்லுதுன்னா, ஏன்னா ஆதாமுக்குள்ள இருந்து ஏவாள் என்ன செய்ய போகிறான்? வரப்போகிறாங்க. அதனால ஆதாமும் ஏவாளும் ஒன்றாய் இருக்கிறவங்க இப்போ சரீரத்தின்படி 2ஆய் பிரிக்கப்பட போறாங்க. முதல்ல ஆதாமாய் ஒன்றாய் உருவாக்குற, ஆதாமுக்குள்ளதான் ஏவாள் இருக்குது. ஒரு மனிதனாய் உருவாக்கப்பட்டு அவனுக்குள்ளிருந்து ஏவாளை பிரித்து மறுபடியும் இவருக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணுகிறார். அதாங்க சொல்லும்போது அவனை அவன் மனுஷனேன்னு சொல்லிட்டு ஆணும் பெண்ணுமாக அவர்களை என்ன செய்தாராம்? சிருஷ்டித்தார். இப்போ ஆணும் பெண்ணுமானா சரி நிகரா சிருஷ்டித்திருக்கிற, படைச்சதே ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியானவங்க தான். அல்லேலூயா. நிகரானவங்க தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்க மேலுள்ள வசனத்தை வாசிங்க, ஆள கடவன் அப்படி சொல்லல. ஆதாம் தான் ஆளுகை செய்வான், ஏவாள் ஆள மாட்டான்னு சொல்லல. எல்லாத்தையும் எப்படி ஒரு ஆதாம் ஆண் ஆளுகிறானோ அதே போல சரி நிகராய், சரி பங்காய், சரி சமமா யாரும் ஆள வேண்டுமா? ஏவாளும் பெண்களும் ஆள வேண்டும். இந்த முழு உலகத்தையும் ஆண் மட்டும் கிடையாது, பெண்ணும் சேர்ந்து தான் ஆள வேண்டும். ஆதாம் எவ்வளவு ஆளுகிறதுக்கு அதிகாரம் இருக்குதோ அதே சரி அதிகாரம் ஏவாளுக்கும் இருக்கிறது. அதிகாரத்தில் எழுதி வச்சிட்டாரு, சரி சமம், சரி அதிகாரம், ஒன்றாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆனா வலது கண்ணு தான் எனக்கு பெருசு, இடது கண்ணு கொஞ்சம் சிறுசுங்க. அதை விட சிறுசுன்னு யாராச்சும் சொல்லுவீங்களா? ஏன் சொல்ல மாட்டேங்க? ரெண்டும் ஒண்ணுதான். வலது காலு தான் ரொம்ப பெருசு, வலது காலு தான் ரொம்ப முக்கியமானது, இடது காலு முக்கியம் இல்லை, அப்படி யாராச்சும் சொல்றீங்களா? வலது கிட்னி தான் பெருசு, இடது கிட்னி பெருசு இல்லை, யாராச்சும் காலேஜ் எடுத்து போட்டுறீங்களா ஆப்ரேஷன் பண்ணி? சொல்லுங்க. வலது காது தான் எனக்கு பெருசுங்க, இடது காது கொஞ்சம் இல்லைங்க வேண்டாங்க அப்படின்னு வெட்டி எரிச்சிருவீங்களா? கிடையாது. கையோ காலோ கண்ணோ காதோ உள் உறுப்புகளோ அதில் ஒன்றை விட ஒன்று சீப்பானதுன்னு நினைக்கிறது கிடையாது. ஒன்றை விட ஒன்று மேலானதாகவும் நினைக்க மாட்டேங்கிங்க. ஏன் நினைக்கிறது இல்லை? ரெண்டும் சரி சமமானது. இதில் ஒன்று இல்லைனாலும் இழப்பு, பாதிப்பு. அதே போலதான் கணவனும் மனைவியும் சரி நிகர், ஆனா எதிர் துருவம், எதிரே இருப்பாங்க.
ஆமாவா இல்லையா? ஒரு கண்ணு கிட்ட பார்வைனா இன்னொரு கண் என்ன செய்யும்? தூர பார்வை. ஒரு கை வலதா இருந்துச்சு, ஒரு கை என்ன செய்யும்? இடதா இருக்கும். எதிரெதிரே இருக்கும். ஒரு கால் மாறி மாறி எதிரெதிரே இருக்கும். கிட்னி உள்ளுறுப்புகள் எதிரெதிராக இருக்கு. காது எதிரெதிரே இருக்கும். அதனால எதிரெதிராக இருக்கிறனால எதிரிகள் கிடையாது. அது ரெண்டும் சேர்ந்தா தான் அது முழுமையாக செயல்பட முடியும். அப்போ ஆணும் பெண்ணும் எதிரெதிராக இருக்கிறனால எதிரிகள் கிடையாது, பலவீனமானவங்க கிடையாது, குறைந்தவர்கள் கிடையாது. இவங்க ரெண்டும் ஒன்றா சேர்ந்தா தான் செயல்பட முடியும். ஆமாம் சோத்திரம். நீங்கள் எலக்ட்ரிஷியன் கரண்டில் பாருங்கள், ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தால் மட்டும்தான் கரண்ட் வரும். நீங்கள் எத்தனை ப்ளஸ் கரண்ட்டுகளை என்ன செய்தீங்க சேர்த்தாலும் கரண்ட் என்ன செய்யாது? வரவே வராது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை மைனஸுகள் ஒன்றாக கூடனாலும் என்ன செய்ய முடியாது? கரண்ட் வரவே வராது. இது ரெண்டும் ஒன்றா இணைஞ்சாத்தான் முழுமையாகும், ஒரு காரியத்தை செயல்படுத்த முடியும். அப்போ சரி நிகர் பாருங்க. அது மாத்திரம் கிடையாது. ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்து இருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இப்போ கணவனும் மனைவியும் ஒரே மாம்சம். இந்த ஒரே மாம்சத்தை நீங்க சின்னது பெருசு தாழ்வானது மேலானதுன்னு உங்களால் ஒரு நாளும் பிரித்து பார்க்கவே முடியாது. தலை தான் ரொம்ப பெருசு, உடம்பு சரீரம் அதை விட கம்மியானது கீழானதுன்னு உங்களால் நினைக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு மாம்சத்தை ரெண்டா பிரித்து பார்க்காத, எதிராக பிரித்து பார்க்காத, மேலே கீழேன்னு என்ன செய்யாத, பிரிவினையை உண்டு பண்ணி பார்க்காத. உன் தலையை மட்டும் நிறைய பாதுகாத்து தலைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து உடம்பை என்னைக்கு அற்பமாக நினைச்சது உண்டா? இல்லை உடம்பை மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் நல்லதை செஞ்சுக்கிட்டு தலையை கவனிக்காமல் விடுறது உண்டா? கிடையாது. ஏன்? இது ரெண்டும் இணைஞ்சிருந்தா தான் முழு மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே சோத்திரம். அதே போல தான் கணவனும் மனைவியும் ஒரே சரீரம். இது ரெண்டா பிரித்து மேலே கீழே பிரிவினை உண்டு பண்ணவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே சோத்திரம். அது மாத்திரம் கிடையாது. பாருங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 21வது வசனம். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். எந்த ஒருவர் கீழ்ப்படியணும்? ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு 22ல் மனைவிகளே, 25வது வசனத்தில் புருஷர்களேங்குது. யாரை பற்றி பேசுறாரு? மனைவியே தெய்வ பயத்தோடு யாருக்கு கீழ்ப்படி? உன் கணவருக்கு கீழ்ப்படி, புருஷருக்கு கீழ்ப்படி. புருஷர்களே தெய்வ பயத்தோடு உன் மனைவிக்கு என்ன செய்? கீழ்ப்படி. இந்த வசனத்தை திருமணத்தில் எடுக்கிறது கிடையாது. 22லிருந்து வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 21லிருந்து தான் என்ன செய்யணும்? வாசிக்கணும். தெய்வ பயத்தோட கணவனே நீ மனைவிக்கும், மனைவியே உன் கணவனுக்கும் நீ என்ன செய்? கீழ்ப்படி. அப்படி சொல்லித்தான் போதனையை ஆரம்பிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அதை விட்டுட்டு 22லிருந்து ஆரம்பிச்சா என்ன செய்யறோம்? ஸ்டார்டிங்கை விட்டுட்டோம், ஆணி வேற விட்டுட்டோம், அங்கே ஒரே வெட்டா வெட்டிட்டோம். அதை விட்டுட்டு மற்றதை பிடிச்சா என்ன ஆகும்? உங்களுக்கு புரியுதுங்களா? அதை விட்டு மனைவி கீழ்ப்படியணும், மனைவி கீழ்ப்படியணும், மனைவி கீழ்ப்படியணும், மனைவி சேவை செய்யும், மனைவி 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 அப்படியே பிரச்சனத்தை கொண்டு போனோன்னே நம்மள ஆஹா ஏன் தான் ஆண்டவர் நமக்கு இப்படி கீழே படைச்சிட்டாரோ, பெண்களை ஒருபடி கீழே வச்சிட்டாரே அப்படின்னு நிறைய பெண்கள் வருத்தப்படுறது உண்டு. ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவர் படைச்சது சரி நிகராக இருக்கிறாங்க, சரி சமமாக இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க? கீழ்ப்படிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அங்கே வேத வசனம் சொல்லுது. யார் யாருக்கு கீழ்ப்படிவா? பெரியவங்க சின்னவங்களுக்கு கீழ்ப்படிவாங்களா, இல்லை சின்னவங்களுக்கு பெரியவங்க கீழ்ப்படிவாங்களா? சொல்லுங்க. பெரியவங்களுக்கு சின்னவங்க கீழ்ப்படிவாங்க. இப்போ ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? மனைவியை விட கணவன் பெரியவர், அதனால மனைவி கீழ்ப்படியணும்.
அப்போ கணவர் நினைக்கணும் என்னை விட என் மனைவி பெரியவன் சொல்லி மனைவிக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இப்போ என்ன சரி சமம்னு அங்கே சொல்லி எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த எடுக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய வசனத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கவனிக்க மறந்ததுனால தான் கிறிஸ்தவத்துக்குள்ளே நிறைய டைவர்ஸ் வருது. கிறிஸ்தவர்கள் நிறைய விவாகரத்து வாங்குறாங்க. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன், விவாகரத்தை நான் முற்றிலும் வெறுக்கிறேன். மல்கியா தீர்க்கதரிசனத்துல வசனம் சொல்லுது, விவாகரத்து ஒன்று நான் முழுசா வெறுக்கிறேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசப்பா நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே, சோத்திரம். இன்னொரு வேத பகுதியை கூட நம்ம வாசிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நமக்கு தெளிவாய் புரியும். 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செலுத்துங்கள், செய்யுங்கள். அல்லேலூயா. அப்போ புருஷர்களே, உங்க மனைவிக்கும் நீங்க என்ன செய்யணும்? கணத்தை செய்ய வேண்டும், கணம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ மனைவிக்கு நீங்க என்ன செய்யுங்க? கணத்தை கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. மனைவி கணவனுக்கு கணத்தை செலுத்துகிற மரியாதை செலுத்துகிறது மாத்திரமில்லை, உங்க மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கணத்தையும் கணவர் நீங்க என்ன செய்யணும்? செலுத்தி ஆக வேண்டும் வேதம் சொல்லுது. அது மாத்திரம் கிடையாது, அவர்களும் உங்களை போல நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறீங்க. நீங்களும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறீங்க மாத்திரம் கிடையாது, அதே போல மனைவி நித்திய ஜீவனை செய்வாங்க, சுதந்திரித்துக் கொள்வாங்க. உங்களை போலவே அவர்களும் சுதந்திரித்துக் கொள்வாங்க. அல்லேலூயா. அதனால அவங்களும் நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறாங்க. எந்த விதத்திலும் அவர்கள் உங்களுக்கு ஒரு நாளும் குறைந்தவர்கள் கிடையாது. நீங்க சரீரத்துல ஆண்கள் பலவான்களா இருந்தா சரீரத்துல நீங்க பலமா இருக்கிறீங்க. ஆனா பெண்கள் சரீரத்துல என்ன செய்வாங்க? ஆண்களை விட கொஞ்சம் என்ன செய்வாங்க? பலத்துல குறைவா இருப்பாங்க. ஆமே, ஆண்களுடைய சரீரம் முரடா இருக்கும், ஆனா பெண்கள் சரீரம் மென்மையா இருக்கும். ஏன்? 2 துருவமும் எதிரெதிரா இருக்கும். தரத்துல குறைவு ஏற்ற இறக்கம் இருக்காது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? வித்தியாசம் வலது கணக்கு இடது கணக்கு வித்தியாசம் இருக்குது, ஆனா தரத்துல ஒரு நாள் என்ன செய்யாது, அது குறைஞ்சு போகாது. பெண்கள் ஆண்கள் வடிவமைப்புல அவங்க வித்தியாசம் இருக்கலாம், உடல் அமைப்புல வித்தியாசம் இருக்கலாம், குணநலன்கள வித்தியாசம் இருக்கலாம், பிளஸுக்கும் மைனஸுக்கும் என்ன செய்ய வித்தியாசம் இருக்கும். ஆனா அது ரெண்டுமே சரி நிகர் தான். அல்லேலூயா. அதுல எதுலையுமே தாழ்ந்தது கிடையாது. அப்போ பெண்கள் ஆண்களுக்கு சரி நிகரானவர்கள். ஏன்னா அவங்க செய்யற வேலை மட்டும்தான் வித்தியாசப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இது ஒரு வேடிக்கையான கற்பனை கதை, ஆனா அதுல சொல்லப்படுற அர்த்தம் ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனமா கவனிங்க. ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு புருஷன், அதாவது ஒரு கணவன் இருந்தாராம். அவர் என்ன செய்ய, வேலை செஞ்சுட்டு வந்த போதெல்லாம் மாத சம்பளமோ வார சம்பளம் கொண்டு வேலை செஞ்சு கொண்டு வந்தோன்னே சம்பளம் எவ்வளோ வாங்கினீங்க, எவ்வளவு சம்பளம் இந்த மாதம் வந்திருக்குது அப்படின்னு யார் எடுத்தோன்னே கேட்பார்? சொல்லுங்க. மனைவி கேட்பாங்க. கேட்டவர் வேலை செஞ்சுட்டு அவர் பணத்தை அப்படியே முழுசா கொடுக்குறாரு. அவர் கொடுத்துட்டு ஒரு யோசனை, அவருக்கு ரொம்ப யோசனை, ரொம்ப நாளாக ஒரு உள்ள உறுத்திட்டே இருந்துச்சு. நான் கஷ்டப்பட்டு 25 நாள் 30 நாள் மாதம் முழுக்க வாங்குன்னு வேலை செய்கிறேன். வேலை செஞ்சு சம்பாதிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து முழுசா யார் கையில் கொடுக்கணுமா? சொல்லுங்க. மனைவி கையில் கொடுக்கணுமா? அவ ஏதோ வீட்டில் கால் மேலே கால் போட்டு உட்காந்து ஜாலியாக உட்காந்துட்டு இருந்துக்கிட்டு மாதத்துக்கு ஒரு நாள் ஓனர் மாதிரி, எனக்கும் ஓனர் மாதிரி, எவ்வளவு சம்பளம் வாங்கினீங்க, சம்பளத்தை கூட்டியிருக்கிறாங்களா, ஏன் இன்னும் கூட்டாமல் இருக்கிறாங்க, ஓனர்கிட்ட எதுவும் பேசுனீங்களா, இல்லை நல்லா நீங்கள் சரியாக வேலை செய்ய முடியலையா, இப்படியெல்லாம் யார் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறது? மனைவி கேட்டுட்டு அப்படி கவரோடு வாங்கிக்கிறாங்க. அட பாதைக்கு ஒரு 50 ஒரு 100 ரூபா ஒரு 200 ரூபா எடுத்தோம்னா அப்படியே எதுக்கு 200 எடுத்தீங்க, ஏன் 500 எடுத்தீங்க, அப்படி என்ன உங்களுக்கு செலவு, ஏன் நீங்கள் என்கிட்ட கேட்காம எடுத்தீங்க அப்படின்னு யார் கேட்பா? மனைவி கேள்வி கேட்டும் வரும் பாருங்க எரிச்சல். மாங்கன்னு 30 நாளை வேலை செஞ்சது நான், அங்கே திட்டு, அங்கே அவமானம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவோ பிரச்சனை, எல்லாத்தையும் சந்தித்து என்ன மாதம் முழுக்க வேலை செஞ்சு முழுக்க சம்பளத்தை வாங்கிட்டு வந்தா அது ஒரு 200 ஒரு 500 ஏதோ ஒரு காரியத்தை நான் எடுத்தா
முழு சம்பளத்தை எடுத்த மாதிரி 1008 கேள்வி. சிபிஐ ரைடுக்கு வந்த மாதிரி என்ன செய்யற, இந்த சொத்து எப்படி வந்துச்சு, இந்த பொருள் எப்படி வாங்கினீங்க, இதுக்கு பேப்பர் இருக்குதா, அதுக்கு பேப்பர் இருக்கான 1008 கேள்வி. சிபிஐ ரைடு விட்ட மாதிரி மாசத்துல ஒரு நாள் சம்பளம் வாங்கணும்னு என்ன செய்யற, நீ ரைடு பண்ற மாதிரி என்ன நம்ம கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கிற மாதிரி என்கிட்ட கட்டின கணவன்ட்டே எத்தனை கேள்வி கேட்கறைய அப்படின்னு வெடிச்சு செதறிடுவாங்க கணவர்கள். ஆண்களுக்கு வரும் பாரு கோபம். அதே மாதிரி இந்த கணவனுக்கும் பயங்கர கோபம். ஆனால் கோவப்பட்டு எதுக்கு பிரச்சனையை விட்டு பண்ண அமைதியாக போயிட்டு யோசிச்சாராம். யோசிச்சுட்டு அதில் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அது என்ன அதிகாரம் பண்ணிட்டு இருக்குது. உடனே கடவுள்கிட்ட கேட்டா அப்படியா, கடவுளே ஆண்டவனே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னா அம்மா கடவுள் வந்தார ராத்திரி. இது ஒரு கற்பனை தான். வந்தோடனே என்னப்பா உனக்கு வேணும், என்ன பிரச்சனைன்னு கேட்டாராம். அப்படி சொன்னா அப்படியா, என் மனைவி வீட்டில் உட்காந்து கால் மேலே கால் போட்டுக்கிட்டு மாதம் மாதம் உழைச்சி கொடுக்குற சம்பளத்தை என்ன செய்யுது வாங்கி வச்சுக்கிட்டு 1008 கேள்வி கேட்குது. அதில் ஒரு காசு கூட செலவு பண்ண விடாதபடி என்ற விசாரணை புலன் விசாரணை மாதிரி விசாரணை எல்லாம் நடத்துது. அதனால நான் ஆணா இருக்கிறதுக்கு வெறுக்கிறேன், நான் ஆணா இருக்கிறதுக்கு விரும்பலை. அதனால ஆண்டவரே என்ன செஞ்சிருங்க, பெண்ணா மாத்திருங்க அப்படின்னு கேட்டாராம். சொன்னா நல்லா யோசிச்சிட்டியாப்பா? நல்லா யோசிச்சிட்டேன். எவ்வளவு அலைச்சல், எவ்வளவு வெளியில் போகணும், எவ்வளவு கடுமையா உழைக்கணும், எவ்வளவு பிரச்சனைகள் வெளியில பேஸ் பண்ணுங்க, 4 சுவத்துக்குள்ள இருக்கிற என்ன பிரச்சனை இருக்குது, அதனால என்ன பெண்ணா மாத்திருங்க, என்ன மனைவி ஆக்கிருங்க, என் மனைவி என்ன செஞ்சிருங்க மாத்திருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டாராம் ஆண்டவர். உடனே அப்படியே மாத்திட்டாராம். இது ஒரு கற்பனை கதை, தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கிறணும். சொல்ல வந்த அர்த்தத்தை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். சத்திய அந்த விளக்கத்தை மட்டும் அர்த்தத்தை நீங்க எடுத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்படி சொன்ன சரின்ட்டா. மறுநாள் விடுந்துச்சு. எழுந்தவுடனே இவர் என்ன செஞ்சிட்டாரு, பெண்ணா மனைவியா மாறிட்டதுனால காலையில் எழுந்தவுடனே என்ன வேலை, காலையில் எழுந்த உடனே பெட் காபி, அப்புறம் பெட்லேயே வந்து டீ, அப்புறம் ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு என்ன செய்யலாம், விதவிதமாக வரணும். காலையில் எழுந்தாச்சு. எழுந்தவொடனே கணவருக்கு காப்பியா டீயா, பிள்ளைகளுக்கு பூஸ்டா ஹார்லிக்ஸா என்ன செஞ்சு எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி போட்டு அவங்க எந்திரிச்சு அவங்க கிளம்பி அவங்க என்ன செய்ய எல்லாத்தையும் வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்கள எழுப்பி விட்டுட்டு இவங்களை என்ன செய்ய குடிச்சாச்சு. இப்போ குடிச்சு முடிச்சவனே அவங்க குடிச்சு வச்சதை எல்லாம் படபடன்னு கழுவிட்டு அடுத்து என்ன செய்யணும், நீ குளிக்க போ, நீ பாத்ரூம் போ, நீ அந்த வேலை செய், நீ இந்த வேலை செய், எல்லாத்தையும் வேலையை சொல்லிட்டு இந்த அம்மா என்ன செய்யணும், இப்போ சமையல் பண்ண ஆரம்பிச்சிடணும். என்ன செய்யணும், சமையல் பண்ண ஆரம்பிச்சிடணும். அவர் எந்திரிச்ச உடனே இல்லை நான் பல்லு விடக்கணும், என் பிரச காணும் அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் குளிக்க போனேன், என் சோப்பை காணும், ஏன் சோப்பை காணும் இது கேட்க, அப்புறம் மேல் தைக்கிற நாரை காணுமே இன்னொருத்தர் கேட்க, இதெல்லாம் ஓடி பறந்தாங்க பம்பரமாக சுற்றி எடுத்து கொடுத்துட்டு உடனே சமையல் ரெடி ஆகணும். அப்புறம் என்ன செய்வாங்க, இவர் அசால்ட்டை உட்காந்துட்டு சரி பல்லு விளக்கிட்டேன். அப்புறம் என்ன செய்யணும், பெட் காப்பி குடிச்சாச்சு. இப்போ பேப்பர் பார்க்கணும், நியூஸ் பேப்பர் வந்துருச்சான்னு பாரு அப்படின்னு ஓடி போய் பார்த்தா வந்துருச்சுங்க. ஒன்று எடுத்து வந்து கொடுத்தா அவர் எடுத்து சாவாசம் இப்போ என்ன செய்கிறா, அப்படி பேப்பர் விரிச்சிட்டு சரி நான் பேப்பர் படிக்கும்போது எனக்கு டீ குடிக்கிறேன் பழக்கிறதுக்கு இப்போ ஒரு டீயை கொண்டு வா அப்படி சொன்னா இது என்ன செஞ்சு மறுபடியும் கொண்டு வந்து வச்சா இவர் சாவாசமாக கால் மேலே கால் விட்டு எந்த படிச்சுட்டு இருக்கிறா, அப்படி நாட்டு நடப்பை வீட்டு நடப்பை பார்க்குற விட்டு எந்த நடப்பை பார்த்துட்டு இருக்கிறா, அப்படி நாட்டு நடப்பை பார்த்துட்டு பேப்பரை படிச்சுட்டு டீ என்ன செய்ய பேப்பரை பார்த்துக்கிட்டு என்ன செய்ய டீ குடிச்சிட்டு இருக்குது. முடிச்சு சாவாசமாக இருந்துச்சு. பிள்ளைகளெல்லாம் குளிச்சிட்டாங்களா, குளிச்சிட்டாங்க. அப்படின்னு குளிச்சுட்டு வந்த பிள்ளைகளுக்கு உடனே துவட்டி விட்டு உடனே என்ன செய்யணும், ட்ரெஸ் அங்கே மாட்டு இங்கே மாட்டோம், ஒன்று காலில் ஒன்று கையில் ஒன்று தலைக்குள்ளே மாட்டிட்டு நிற்கிது. எல்லாத்தையும் படப்படன்னு மாட்டி விட்டு நீங்கள் சீக்கிரமாக போய் குளிங்க, உங்களுக்கு என்னாச்சு நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே அசைஞ்சு எங்கே போகிறா, அப்படி பாத்ரூமில் போயிட்டு டவலில் இந்த பிள்ளைங்க என்ன சாம்பு வச்சிருந்து சாம்பு கூட எடுத்துகிட்டு போயிடுச்சுவார். எங்கே தூக்கி போட்டுக்கணும் இது அந்த நாரை பாரு எங்கே தூக்கி அனுப்பிச்சுடுவார். அதை எடுத்துக்கூடு இதை எடுத்துக்கூடு பாத்ரூமில் உட்காந்துட்டு இப்போ என்ன செய்யுது சத்தம் ஒன்று மேலே ஒன்றா வருது. ஒன்று ஒன்றா ஓடி எடுத்து இந்த இது என்ன செய்கிறாங்க, இப்போ மனைவி கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்சா அவர் குளிச்சு வரைக்கும் ஏங்க சீக்கிரம் வாங்க நேராச்சு அப்படின்ட்டு பிள்ளைகளுக்கு டைம் ஆச்சுங்க, உங்களுக்கும் நேரம் ஆச்சுன்னு சொன்னோன்னே இப்போ எல்லாம் வந்துருச்சா, சாப்பாடு முடிஞ்சிருச்சா, குளிச்சு எல்லாம் ரெடியாக வர்றாங்க. அப்புறம் என் சாக்ஸாக காணும், ஜோடி சாக்ஸில் ஒன்று தான் கிடக்கும், ஒன்று நான் காணும். என்ன ஷூ என்ன பாலிஷ் பண்ணாமல் விட்டுருக்குற, நான் பாலிஷ் பண்ண நான் தான் மறந்து நீயாச்சும் பார்க்கக்கூடாத வீட்டில் இருக்கிற நீ அப்படின்னு கேட்க இப்போ என்ன செய்யணும், ஷூ அறக்க பறக்க என்ன செய்யும் பாலிஷ் போட்டு அந்த சாக்ஸ்லாம் வேறு சாக்ஸ் ஜோடி எடுத்து வைக்க. இப்போ பிள்ளைகளுக்கு ஒரு பக்கம் சாக்ஸ் ஷூன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு டையை காணுங்குது, ஒன்று ஐடி கார்டை காணுங்குது. ஆடா பாவமேன்னு சொல்லிட்டு அதை என்ன செய்யும் தேடி வரைக்கும் எல்லாம் கழுத்தில் காதில் எல்லாத்தையும் தொங்க விட்டு மாட்டி ரெடி ஆயிடுச்சு. இத்தனையும் செஞ்சுட்டு போய் சமையல் பக்கம் நின்னா கிச்சன் பக்கம் நின்னா சாப்பாடு ஆயிடுச்சு, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கம்பெனிக்கு நேரமே இன்னைக்கு போகணும், இதில் பிள்ளைகளை வேற கொண்டு போய் விடணும், எனக்கு டென்ஷனாக இருக்குன்னு யார் ஆரம்பிச்சிட்டான், ஆனவன் ஆரம்பிச்சிட்டான்.
ஐயோ நான் என்ன செய்ய சீக்கிரமாக போகணும், எங்களுக்கு காலையிலே ஸ்டடி வச்சுக்கிறாங்க, நான் போனோடனே ஹோம்ஒர்க் பண்ண ஏதோ ஒரு வேலையை பண்ணணும்னு பிள்ளைங்க சொல்ல ஆவி பறக்க என்ன செய்யுங்க, அவசரமாக அதை வேக வச்சு அதை இறக்கி கொண்டு வந்து எல்லாம் படபடப்புன்னு போட்டு சாப்பிட்டா சூடாக இருக்கணும், சூடாக தான் இருக்கும். எப்படியாச்சும் அவசரமாக சாப்பிடுங்கன்னு விசிறி விட்டு பேனை போட்டு எல்லாத்தையும் போட்டு என்ன செய்யணும், ஆவியெல்லாம் துரத்தி இந்த பாவிகளை இந்த பிள்ளைகளையும் இந்த புருஷன் என்ன செய்யணும், வீட்டுக்கும் கம்பெனிக்கும் என்ன செய்யணும், ஸ்கூலுக்கும் துரத்தணும். இப்போ பறந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் பறந்து முடிஞ்சு என்ன செஞ்சு 2ஆம் உலகப்போர் முடிஞ்ச மாதிரி அப்படியே உட்கார நினச்சா இப்போ தான் இவங்க என்ன செய்யணும், சாப்பிட்டு இவங்களுடைய காரியங்களை செஞ்சு முடிச்சிட்டாங்க. முடிச்சேன்னா என்ன செஞ்சுருக்குது, ஆளுக்கு துணி எடுத்தது, புஸ்தகத்தை செதறி போட்டது, இவருக்கு தேவையான பொருள் எடுத்தது, எல்லாம் அங்கங்கே செதறி கிடக்கு. இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும். சாப்பிட்டு முடிச்சு தடப்படம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ சாப்பிட்டுட்டு போட்டுட்டு போன எல்லா தட்டுகளையும் பாத்திரங்களும் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, எல்லாம் கழுவி சுற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யணும், சாப்பாடுக்கு ரெடி. அதுக்கு பக்கம் வீடு பார்த்தீங்கன்னா ஏதோ என்ன செய்யணும், இந்த வெங்கலக்கடையில் யானை புகுந்த மாதிரி கடப்படான்னு எல்லாத்தையும் உருட்டி பிரட்டி பீரோவை இழுத்து தள்ளி அங்கே புக்கு ரேக் எல்லாத்தையும் பாத்திரம் வந்ததை இழுத்து தள்ளி ஒரு வழி பண்ணிருச்சு. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் என்ன செய்யணும், சுத்தம் பண்ணி அடுக்கி எடுத்து வச்சு முடிஞ்ச உடனே அப்பாடன்னு உட்காரதுக்குள்ள மதியானம் வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும், மதியானத்துக்கு அப்புறம் சாயங்காலத்துக்கு என்ன செய்யணும், அதுக்கு ரெடி பண்ணணும். உடனே என்ன செய்யணும், கடைக்கு கிளம்பி போய் என்னென்ன வேணும், சாயங்காலத்துக்கு பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வேணும், அவருக்கு டீ குடிக்கும்போது ஏதாச்சும் தொட்டுக்குருவாங்களே, எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சா சாயங்காலம் ஆகிப்போச்சு. இப்போ என்ன செய்யணும், மறுபடி பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து வச்சா அப்புறம் என்ன செய்யறா அப்படி, அப்புறம் வீட்டுக்காரர் என்ன செய்வார், ஏதோ தலையில் மலையை சுமந்து வந்த மாதிரி அப்புறம் இப்படி தள்ளாடிட்டு வருவா. அப்படி அவரை கைத்தாங்களை கூப்பிட்டு வந்து சோபாவில் தள்ளணும். பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த மூட்டையை தூக்கிட்டு என்ன செய்யுங்க, ஏதோ டான்ஸ் ஆடிக்கிட்டு வருங்க. அந்த பையன் தூக்கி ஒரு ஓரத்தில் போட்டு அதை கலத்தி உருகி மாறு சட்டைகளை போட்டு கையால் முடிஞ்சு அலாசி பிள்ளைகளை என்ன செய்யுது, ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்து முடித்தா அடுத்த ராத்திரி ஆகி போச்சு. அப்புறம் டின்னர் எங்க அப்படின்னு கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆகிக்கிட்டே இருக்கு, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்க. அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அவங்க வாயை கட்டுறதுக்கு எதையாச்சும் ஒன்று அந்த நேரத்துக்கு அவசரமாக என்ன செய்யறது, திடீர் புரட்டா மாதிரி என்ன செய்யணும், திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் பொறுத்து ஓரத்தில் வச்சு என்ன செய்யும், கொஞ்ச நேரம் வாய் பேச விடாமல் அரைச்சிக்கிட்டு இருக்கட்டும்னு என்ன செஞ்சுருவாங்க, சாயங்காலம் நேரத்தில் வச்சுருவாங்க. பார்த்துருக்கீங்களா, ஸ்நாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சாயங்காலம் கொடுக்குறாங்களா? ஏன் கொடுக்குறாங்க, உங்கள் வாயை கொஞ்சம் என்ன செய்யணும், அதட்டணும், உங்கள் வயிற்று கொஞ்சம் கட்டணுன்றதுக்காக இந்த வேலை ஒன்று பறந்துடக்கூடாது, சமையல் ஆகக்கூடாது, இதை வச்சு போட்டு அங்கே என்ன செய்யுது, வேலை எல்லாம் வெந்து முடிச்சு எடுத்து வச்சா அது சாப்பிட்டுட்டு என்ன சாயங்காலம் ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருங்க. கணவர் என்ன செய்ய எல்லா காரியங்களும் ஆஃபீஸ் காரியங்களும் செய்து முடிச்சிடறாங்க. இப்போ கடைசியில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் அதுக்கு பெட்டில் போய் பொத்துன்னு விழுந்துருச்சு. இவங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை கழுவி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், எல்லாம் அங்கே கிடக்கிறதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு பிள்ளைங்க நோட்டு புக்கெல்லாம் செதறி போட்டதெல்லாம் எடுத்து அவங்க பத்திரமா வச்சு காலைக்கு எல்லாம் எடுத்து கொடுக்க கணவனுக்குறத அரேஞ்ச் பண்ணி வச்சு முடிக்க 10-11 ஆகி போயிருக்கு. அல்லேலூயா, முடிஞ்சிச்சு. மறுநாள் எப்படா விடியும் இருந்துச்சு. விடிஞ்சேனா கடவுளே என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, நான் என்ன செய்து தெரியாமல் பெண்ணாக இருக்கணும்னு சொல்லிட்டேன், தயவு செய்து அந்த இதை என்ன செஞ்சேன் அதை மாற்றிருங்க. உடனே என்னை என்ன செய்யுங்க, எப்பயும் போல் என்னை ஆணாக மாற்றிருங்க, நான் கணவனாகவே இருக்க பிரியப்படுறேன்னு கேட்டதுக்கு அதுக்கு கடவுள் சொன்னாரா, நீ சொன்ன உடனே மாற்றுறதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. இப்போ என்னென்னு சொன்னால் 10 மாதம் கழிச்சு தான் உன்னை ஆணாக மாற்றுவேன் அப்படின்ட்டாரா. ஏன்னு கேட்டால் கன்சீவாக இருக்குது, ஏற்கனவே மனைவி கன்சீவாக இருக்கிறதுக்கு நீ இப்போ இது பெண்ணாக மாறினு இப்போ இது என்ன ஆச்சு, அதனால் 10 மாதமா நான் சித்தே தயவுசெய்து என்ன செய்யுங்க காப்பாற்றுங்கன்னு கதறனா. அப்படியே இப்போ உங்கள் மனைவி வீட்டில் சும்மா இருக்குதா, அந்த நினைப்பே தப்பு தெரியுங்களா? அப்படி நினைக்கிறதே பாவம். அப்படி நினைச்சாலே நீங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்கிறீங்க. யாருக்கு? உங்கள் மனைவிக்கு. கதையினோட அர்த்தம் புரிஞ்சுச்சுங்களா? காலையில் ஆரம்பித்தவருடைய வேலை எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி எந்திரித்த அந்த பெண், அந்த மனைவி, அந்த குடும்பத்தில் உள்ள அந்த தலைவி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க படுக்கைக்கே என்ன செய்கிறாங்க, லேட்டாக படுத்து சீக்கிரமாக எந்திக்கணும். 1 இல்ல 2 இல்லை, எல்லா வேலையும் செய்யணும். இதில் கணவனுடைய டென்ஷன், பிள்ளைகளுடைய பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிக்கணும். பெண்
அசாத்தியமானவள். அவளை எப்படி நீங்க ஒவ்வொரு ஆண்களும் எனக்கு கீழே நீ பொம்பளை அப்படின்னு சொல்றதுக்கு ஒவ்வொரு ஆணுக்கும் ரைட்ஸ் கிடையவே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இத்தனை பாடுகளையும் இத்தனை பிரச்சனைகளையும் இத்தனை காரியங்களையும் அவங்க சகிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, நீங்க வெளியில எங்கேயும் போயிட்டு வந்தா உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? எங்க போயிட்டு வந்தீங்க, என்ன செஞ்சீங்க, என்ன சாப்பிட்டீங்க, யார்கிட்ட பேசுனீங்க? இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா? கேட்டது இல்லைங்களா? கேட்டது இல்லை. ஏன் லேட்டு, ஏன் இவ்வளவு நேரம், அப்படி என்ன காரியமா? அப்படி கேள்வி கேட்டோன்னே ஒவ்வொரு ஆண்களுக்கும் வரும் பாருங்க கோபம். என்னை எப்படி நீ கேட்கலாம்? என்னை பார்த்தா வெட்டியா ஆளையற ஆளு மாதிரி தெரியுதா? என்னைய நீ எப்படி கேட்கலாம்? நீ வச்ச ஆளா நானு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இந்த அம்மா எதுக்கு கேள்வி கேட்குது? ஒன்று, இந்த ஆள் வீணா வெட்டியா எங்கேயும் ஊர் சுத்திட்டு அலைஞ்சிருக்குன்னு இந்த அம்மா கேட்டதை யார் நினச்சிக்கிட்டாங்க? ஆம்பளைங்க நினச்சிட்டாங்க. ரெண்டாவது, என் மனைவி என்னை என்ன செய்கிறாளாம்? சந்தேகப்படுறா. அதனால தான் என்ன செய்கிறாளாம்? கேள்வி கேட்குறா. இவளுக்கு இதே பொழப்பா போச்சு அப்படி நினைக்கிறோம். ஏன்னா சந்தேகப்படுற அளவுக்கு நம்மளை யாரும் கடத்திட்டு போகிற அளவுக்கு பெரிய அழகன்னு நம்மளை நாம நினச்சிக்கிறோம். அதுதான் நாம் பண்ணுற பெரிய தப்பு. ஏன் இந்த கேள்வியை கேட்குறாங்க? அவங்க உங்கள்கிட்ட சந்தேகப்படலை, உங்களை வீணானவங்கன்னு நினைக்கல. ஒரு சில நேரத்தில் பெண்களை அவங்கள அறியாமலே கேள்வி கேட்பாங்க. ஏன் கேட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கே தெரியாது. இன்னைக்கு புரிஞ்சுக்குங்க. ஏன் கேட்டாங்கன்னா, பெண்களை அவன் சுத்திரம் உதவி செய்கிறவங்களாம் ஆண்டவர் படைச்சிட்டாரு. ஆதாமுக்கு ஏவால உதவி செய்கிறவளா படைச்சிட்டாங்க. பெண்ணுடைய அமைப்பு, மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல. அப்போது மனைவியோடு திருமணம் அமைச்சர் ஒரு ஆண் புருஷன், ஒரு ஆண் மகன் ஒரு ஸ்தானம், ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அவன் தனியாக இருக்க முடியாது. அவன் குடும்பத்தை நடத்தணும், அவன் எல்லாத்துலையும் பொறுப்பாக இருக்கணும், எல்லாத்துலையும் சாதிக்கணும்னா ஒரு 25 வயசு 27 வயசு 29 வயசுன்னு வரும்போது அதுக்கப்புறம் அவனால் தனியாய் வாழ முடியாது. அவன் ஒரு பெண்ணோடு, ஒரு குடும்பத்தோடு, ஒரு மனைவியோடு தான் அவனால் வாழ முடியும். அப்படி தனியாய் அவனால் வாழ முடியாதபடி படைத்து வைத்திருக்கிறார். அதற்கு ஒரு மனைவியோடு, ஒரு பெண்ணுடைய துணை தேவையாக இருக்குது அவனுக்கு. இதை ஒவ்வொரு ஆணும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ 1008 கேள்வி கேட்டதுக்கு அவன் பொறுப்பில்லாதவன் என்பதற்காக கிடையாது, அவன் மேல சந்தேகத்தினாலும் கிடையாது. கேட்டதுக்கு எதுக்கு தெரியுமா? உதவி செய்யறதுக்கு. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என் வீட்டுக்காரர் வெளியில போய் எத்தனை பிரச்சனைகளை, எத்தனை போராட்டங்களை, எத்தனை சவாலை சந்தித்திருக்கிறான் ஒன்று அறியறதற்காக அந்த கேள்வி. ரெண்டாவது, அந்த சவால்களையும் அந்த பிரச்சனைகளையும் தன்னுடைய கணவர் சமாளிக்கவும் அதை ஜெயிக்கிறதுக்கும் என்னால உதவி செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சு உதவி செய்யறதுக்கு அந்த கேள்வியை கேட்கிறாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? தலையிலேயே சொல்லுங்களேன். இப்போ காலையில போகும்போது வேலைக்கு போகும்போது பிள்ளைகளை எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு போறாங்க, லேட் ஆகி போச்சு. இப்போ சாயங்காலம் வரும்போது அவங்க கேள்வி கேட்குறாங்க, கரெக்டாக கொண்டு போய் பிள்ளைய விட்டுட்டீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைய பத்திரமா விட்டுட்டீங்களா? நீங்கள் எப்படி போங்கன்ற அர்த்தம் கிடையாது. பிள்ளைகளை சரியாக நேரத்தில் விட்டுட்டாருன்னா சரியான நேரத்தில் கம்பெனிக்கு போயிருப்பாரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்காக அந்த அம்மா கேட்குது. உடனே ஆம்பளைக்கோங்க, உனக்கு பிள்ளை தான் வந்துருச்சோம், இன்னைக்கு நேற்று வந்த பிள்ளை மேலே உனக்கு அவ்வளோ முக்கியமாக போச்சா? என்ன குறித்து உனக்கு அக்கறை இல்லையா? நான் இல்லாமல் பிள்ளை வந்துருச்சா? அட முட்டாள்களா! கேட்குறதுடைய அர்த்தம் அதுதான். அப்போ நேராயிடுச்சு, கம்பெனியில் சத்தம் போட்டாங்கன்னா நாளையிலேருந்து நீங்கள் பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டாம், கூட்டு போக வேண்டாம். ஒன்று வண்டியை ரெடி பண்ணிடலாம், இல்லை ஸ்கூல் வண்டியை ரெடி பண்ணிடலாம், இல்லை ஆட்டோ அரேஞ்ச் பண்ணிடலாம், இல்லை பக்கமாக இருந்தால் நானே கொண்டு போய் என்ன செய்கிறேன், பிள்ளைகளை நேரமாக போய் விட்டுட்டு வந்துடுறேங்க. நீங்கள் இனிமேல் லேட்டாக போனால் யார்ட்டையும் திட்டு வாங்க வேண்டியதில்லை, உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க விசாரிக்கிறாங்க. வேலையில் இவ்வளவு நெருக்கம் இருந்துச்சுன்னா இன்னை நாளையிலிருந்து அவருக்கு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு அவர்கிட்ட என்ன பேசணும், அவர்கிட்ட என்ன காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறத நாள் முழுக்க யோசித்து வச்சு கணவனை ரிலாக்ஸாக வச்சுருப்பாங்க. எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கலன்ற வெறுப்பு வராதபடிக்கு திறமை உள்ளவர்களை மாற்ற நான் என்ன உதவி செய்ய முடியும்? என் கணவனால் செய்ய முடிஞ்ச எல்லாத்தையும் அவரே செய்யட்டும். என் கணவனால் செய்ய முடியாத ஒரு சில காரியம் இருக்கும், அதில் என்னுடைய உதவி தேவைப்படுது, அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி. இந்த ஒரு கேள்வியிலே 1000 அர்த்தம் இருக்குது. இதை யாரும் புரிஞ்சுக்கல? அட கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு, இதில் இந்த கேள்வியில் இவ்வளோ அர்த்தமாக இருக்குதா? அப்படி ஆண்கள் நீங்கள் யோசிக்கலாம்.
பெண்கள் நினைக்கலாம், ஓ நம்மளை அறியாமலே யதார்த்தமா இந்த கேள்வியை கேட்குறோமே, அப்போ அதுக்குள்ள இவ்வளவு அர்த்தங்கள் இருக்குதா, ஏன் நம்மளை அறியாமலே கேட்டுறோம்? அல்லேலூயா. ஏன்னா இயற்கையாகவே உதவி செய்கிற சுபாவம் உடையவர். கணவனுக்கு வாண்டடா உதவி செய்ய நினைக்கிற ஒரு ஆணுக்கு, ஒரு கணவனுக்கு குடும்பத்தில் தேடி வந்து உதவி செய்ய நினைக்கிற ஒன்று நம்மளை ஆண்டவர், அதற்கப்புறம் அவர் கொடுத்த துணை. தேடி வந்து வாண்டடாவே, என்னங்க இப்படி இருக்கிறீங்க, ஏன் சோர்ந்துருக்கிறீங்க, ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறீங்களே, என்னைக்கு இப்படி உட்கார மாட்டேங்களே, ஒரு மாதிரி இருக்கிறீங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது. நாம் வாய் தந்து என்ன செய்ய வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியது. நீங்கள் எதையும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் இல்லை, என்கிட்ட என்னென்னு சொல்லுங்கள், தயவு செய்து சொல்லுங்கள், அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு? நம்மளை தொந்தரவு பண்ணுறதுக்குல்ல, நமக்கு உதவி செய்கிறதுக்கு. போயிரு, நானே டென்ஷனில் இருக்கிறேன், இன்னும் டென்ஷன் ஆக்காதுன்னு முட்டாள்தனமாக என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சரி நிகர் சமமாக இருக்கிறாங்க, அவங்களோடத்துல நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் என்ன செய்யணும், ஷேர் பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பெண்கள் எப்பயும் அழகாக இருக்க விரும்புவாங்க. அது மாத்திரமில்ல, அவங்க எல்லாத்தையும் அழகாக்குற கிருபையை ஆண்டவர் அவங்களுக்கு வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. எப்பயுமே பெண்கள் அழகாக இருக்க விரும்புவாங்க, வீட்டையும் அழகாக வச்சுருப்பாங்க, அதுபோல் கணவனையும் அழகாக வச்சுருப்பாங்க, அதுபோல் செய்வாங்க, பிள்ளைகளையும் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. வீடு பார்த்தா கிச்சன் அழகாக இருக்கணும், போனால் அங்கே டைனிங் டேபிள் அழகாக இருக்கணும், அங்கே போனால் பெட்ரூம் அழகாக இருக்கணும், இங்கே போனால் என்ன செய்யணும், ஆமாம் சொத்த பாத்திர பண்டங்கள் அடுக்கி வச்சுருக்கிற இடம் எல்லாம் அழகாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம நினைப்போம், ஊனா அது வேணும், இது வேணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நம்மளை கேள்வி மேலே கேள்வி வைக்கும், நம்மகிட்ட எதையாச்சும் வாங்கித்தானே உயிர் எடுக்குது அப்படிமோ. ஏன்னா பெண்கள் ஏன் அழகாக இருக்கிறாங்க தெரியுமா? ஆமாம் சொல்கிறோம், அவங்க இயற்கையாகவே அழகாக இருக்கணும்னு ஆண்டவர் படைச்சி வச்சிருக்கிறார். ஏன்? எப்பயுமே தன் கணவனுக்கு அழகாக இருக்கணும்னு நினைப்பாங்க, தன் கணவனுடைய பார்வைக்கு அழகாக இருக்கணும். அது மாத்திரமில்லை, என் கணவனே அழகாக இருக்கணும். அழகாக இல்லைனாலும் அழகாக மாத்திர கிருபை அவங்களுக்கு இருக்குது. வீடு எவ்வளோ மோசமாக இருந்த வீடு நல்லா அழகு பண்ணி டெக்கரேஷன் பண்ணிடுவாங்க. அல்லையா சொல்லுங்களேன். இப்போ இந்த சபை அழகாக இருக்குது, நிறைய டெக்கரேஷன் பண்ணிக்கிறோன்னா அது நம்ம என்னைக்காச்சும் சரி சபை இப்படி கிடக்குது, நாம் 4 கைவினை பொருள்களை செஞ்சு டெக்கரேஷன் பண்ணி அழகாக்கிறோம் என்னைக்காச்சும் நினச்சிருக்கோமா? அழகாக்கிற காரியம் வீடோ சமுதாயமோ அது சபையோ எந்த இடத்துலையுமே அழகாக மாற்றணும்னு நினைக்கிறவங்க யாருன்னா பெண்கள் தான். அவங்களால மட்டும்தான் அழகாக மாற்ற முடியும். புத்தியுள்ள சிறு வீட்டை என்ன செய்யறாளாம்? கட்டுகிறாள், அழகாக்குகிறாள், சிறந்ததாக்குகிறாள். ஒரு மேன்மையுள்ளதாய் மாற்றுகிறதுக்கு பெண்ணுக்கு அப்படிப்பட்ட கிருபை வச்சுக்கிறாங்க. முழு குடும்பத்தையும் உதவி செய்கிற கிருபை. கணவனுக்கும் உதவி செய்ய முடியும், பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய முடியும், மாமியார்களுக்கும் உதவி செய்ய முடியும், மாமனாருக்கும் உதவி செய்ய முடியும், கணவன் கூட பிறந்தவங்களுக்கும் உதவி செய்ய முடியும். ஒரு பெண்ணால முழு குடும்பத்துக்கும் உதவி செய்ய முடியும். ஆமாவா இல்லையா? ஒரு கணவனால முழு குடும்பத்துக்கும் உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்க. நான் பாத்திரம் கழுவி தரேங்க, நான் துணி வச்சு தரேங்க, நான் சாப்பாடாக்கி தரேங்க, நான் வேண்டுகிறத செஞ்சு கொடுக்குறீங்க, இல்லை அதை பண்ணி தாரேங்க, இதை பண்ணி தாரேங்க, ஆறுதலாக பேசுறது எதுவுமே முழுசா ஒரு ஆணாலும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு பெண்ணாலும் முழு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் உதவி செய்ய முடியும். முற்றிலும் உதவி செய்கிறவளாய் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சோத்திரம், அவளை போல உதவி உலகத்தில் ஒரு ஆணுக்கு ஒரு கணவனுக்கு கிடையவே கிடையாது. அதுக்கு நிகர் அவன் உதவின்னு சொன்ன ஒரு ஆணுக்கு மனைவிக்கு நிகர் வேறு யாரும் உதவியாய் வந்து நின்று விட முடியாது. டெம்பரவரியா உதவி செய்யலாம், கொஞ்ச காலம் உதவி செய்யலாம், கொஞ்சம் வருஷம் உதவி செய்யலாம், வாழ்நாள் முழுவதும் நன்மையான உதவியை செய்யும்படிக்கே மனைவியை படைத்திருக்கிறார். இதை ஒவ்வொரு பெண்களும் புரிஞ்சுக்கிட்டா கணவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதை கணவன் புரிஞ்சுக்கிட்டா எந்த மனைவியும் அடிமையா நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட சுபாவத்தோடு அப்படிப்பட்ட குணத்தோடு யாரையும் இணங்கி போகிற மாதிரி அவங்கள படைச்சதுனால தான் எல்லாரையும் அப்படியே இணங்கி அவங்களுக்கு ஏற்ற அப்படி வளைஞ்சு நெளிச்சு கொடுத்து போக முடியும். ஆண்கள் நான் அப்படியெல்லாம் இல்லை, இறங்கி வர முடியாது, என்னை நான் மாற்றிக்கிற மட்டும் வெறப்பாவே இருந்து பழக்கம். அவங்கள வளைச்சா ஒடிஞ்சிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படிப்பட்ட மேலான துணையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவங்க இல்லாம முழுமையாய் நம்மளால வெற்றி பெற முடியாது. இந்த வெளிப்பாடு தெரியாம மனைவியை அடிக்கிறது, பிள்ளைகளை உதைக்கிறது, மனைவியை கேவலமா பேசுறது, அற்பமா நினைக்கிறது, ஒரு அடிமையை போல நடத்துறது, இதனால டைவர்ஸ் வந்துட்டு பொறுத்து இருப்பாங்க. உடனே டைவர்ஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க. நீ என்ன சித்திரவதை வேணாலும் பொறுமையா இருப்பாங்க. ஆனா கொஞ்ச காலம்தான். ஒரு நாள் வெடிச்சு செதறினாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது.
3 வருஷமா இப்படி தானே இருந்தேன், 5 வருஷமா இப்படி தானே இருக்கிறேன், அப்பெல்லாம் பொறுத்துட்டு இருந்தாலும் இப்போ என்ன வந்துருச்சு, பொறுத்து பொறுத்து பார்த்தேன், இனிமே என்னால் பொறுக்க முடியாது, நீ தேவை இல்லைன்னா தேவை இல்லைதான்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க மனசை யாராலையும் மாற்ற முடியாது. அப்படி வெறுத்து போய் கணவனை விட்டு விலகி போய் அவனுடைய பேச்சுக்கள், அவனுடைய அடிமைத்தனமாக நடத்துனது, அவனை துன்பப்படுத்துனது எல்லாவற்றையும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க வெடித்து செதறி உதறி போனவங்க சாகுற வரைக்கும் திருமணம் ஆகாமல் தனித்து வாழ்ந்த எத்தனையோ பெண்களை காமிக்க முடியும். ஆனால் ஏதாச்சும் ஒரு சில ஆண்களை நீங்கள் காமிக்க முடியுமா? சாகுற வரைக்கும் மனைவி விட்டு போய் வேற எந்த கல்யாணம் முடிக்காமல், வேற எந்த தப்பான காரியத்திற்குள்ள ஈடுபடாமல் அவங்களால சாக முடிய தனித்து இருக்க முடியுமா? முடியாது. வளைஞ்சு கொடுப்பாங்க, நல்லதுக்கும் வளைஞ்சு கொடுப்பாங்க, கெட்டதுக்கும் வளைஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் அவர்களை நன்மைக்காக நாம் பயன்படுத்தணும். அல்லேலூயா. அவர்களை முற்றிலும் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் கொஞ்ச வருடங்களுக்கு முன்பதாக, கொஞ்ச காலத்துக்கு முன்பதாக நம்ம பேங்கில் பிரபலியமாக பயங்கரமான கொள்ளை நடந்துடுச்சு. பேங்கில் கொள்ளையடிச்சுட்டே இருந்தாங்க. அதை கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சா 2 பேர் தான் கொள்ளையடிப்பாங்களாம். அதில் ஒன்று மனைவி, ஒன்று கணவன். அமெரிக்காவிலேயே எவ்வளவு செக்யூரிட்டி இருந்தாலும் என்ன செஞ்சுருவாங்களாம், கொள்ளையடிச்சிருவாங்களாம். அந்த கணவர் சொன்னாராம், நான் கொள்ளையடிக்கலாம், பேங்கு கொள்ளையடிக்கலாம், இதுதான் என் திட்டம் அப்படின்னு முடிவெடுத்துட்டா. அப்படியா? அப்போ நீங்கள் கொள்ளையடிக்கிறேன், நான் உங்கள் கூட சேர்ந்துக்கிறேன், நான் பார்ட்னராக இருக்கிறேன், நான் உங்கள் பார்ட்னர் அப்படின்ட்டுச்சான். கணவர் கொள்ளையடிப்பாராம், வெளியில் மனைவி காரோட ரெடியாக இருக்குமா, அடித்து அதை சமாளித்து அப்படி வெளியில் வந்துட்டாருன்னா உள்ளே இருந்து வெளியில் வர்றது ஆணுடைய அந்த கணவனுடைய திறமையா. எப்பேற்பட்ட பேங்காக இருந்து உள்ளேருந்து வெளியே சமாளித்து வந்துடும். அப்படியா? வெளியில் வந்ததுக்கப்புறம் எப்பேற்பட்ட போலீஸ் படம் வந்தாலும் இந்த அம்மா காப்பாற்றி விட்டுருமா. காரில் அவ்வளோ டிரைவ் பண்ணுமா, அது யாரும் பக்கத்தில் நெருங்க முடியாதான். அவங்கள வச்சு சினிமா படங்களே எடுத்துக்கிறாங்க, அவ்வளோ பிரபலமாக மாறிட்டாங்க. ஒரு பெண் நீங்கள் நல்லதுக்கு 100% அவங்கள பயன்படுத்த முடியும். ஒரு பெண்ணை, ஒரு கணவன் என்ன செய்ய முடியும், கெட்டதுக்கும் என்ன செய்ய முடியும், 100% பயன்படுத்த முடியுங்கிறத ஒவ்வொரு கணவனும் புரிஞ்சுக்குங்க, உதவியாக வச்சுக்கிற முடியும். நீங்கள் நன்மையானதுக்கு அவங்களை உதவியாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சரித்திரம் படைக்கிறவர்களாய் ஒவ்வொரு ஆண்களும் மாறி விடுவீங்க. பெண்கள் சரி சமமானவர்கள், எந்த விதத்திலும் அவர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் குறைந்தவர்கள் சளைத்தவர்கள் கிடையவே கிடையாது. இது வேதத்தில் ஆண்டவர் அதை என்ன செஞ்சிருக்கிறாரு. ஆமே சூத்திரம். மனவாட்டியாகிய சபையை என்னது உன்னதத்தில் வலது பாரிசத்தில் அவர் உட்கார வைக்கிறாரு. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? தனக்கு சமமாக உட்கார வைக்கிறார் இயேசுநாதர். மனவாட்டிய சபை என்ன செய்தான், உன்னதத்திலே அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறாராம். அவருக்கு நிகரா என்ன செஞ்சுக்கிறாங்க, உட்கார வச்சார். திருமண மேடையிலையும் ஆணை கொஞ்சம் உயரமான இடத்துலையும் பெண்ணை கொஞ்சம் தாழ்வான இடத்துலையும் வைக்கிறீங்க. எப்படி வைக்கிறீங்க? சரி சமமாக உட்கார வைக்கிறீங்க. ஏன்? ஆணுக்கு பெண் சரி சமம், அதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறணும். அப்படி நினைக்கிற நடத்துகிற ஆண்களிடத்தில் நாம் என்ன செய்யணும், இதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. இப்படி நீங்கள் புரிந்து கொண்டா உங்கள் குடும்பம் விலை மதிக்க முடியாததா, ஈடு இணை இல்லாததா, உலகத்திலே தலை சிறந்த குடும்பமாக மாறும். எத்தனை பேர் ஆமை சொல்கிறீங்க? உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு, ஆமை சொல்கிற மகிழ்ச்சிக்கு, கொண்டாட்டத்துக்கு என்ன செய்யாது, அளவே இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். வண்டியை குறிப்பிட்ட சுத்திரம் மாதத்துக்கு அப்புறம் குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் சர்வீஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? வண்டி என்ன செய்யணும், சர்வீஸ் பண்ணணும். அல்லேலூயா. அதே மாதிரி குடும்பத்தையும் நாம் என்ன செய்யணும், சர்வீஸ் பண்ண வேண்டியது கடமையாக இருக்குது. எப்படி சர்வீஸ் பண்ணணும்? வண்டியை சர்வீஸ் பண்ணால் முற்றிலும் டோட்டல் என்ன செஞ்சிடும், வண்டி ரிப்பேர் ஆயிரும், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். அது சர்வீஸ் அடிக்கடி கரெக்டாக பண்ணி ஆகணும். அது மாதிரி குடும்பத்தையும் நம்ம சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு கணவர்களும் என்ன செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை எங்கே கொண்டு வரணும், இங்கே வசனத்தினால, கர்த்தர் திருவசனத்தினால முழுக்கினால அவர் என்ன செய்கிறார், சபையை கழுவி சுத்திகரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படுகிறது, வார்த்தையினால என்ன செய்யப்படுகிறது, சபை சுத்திகரிக்கப்படுகிறது. நீங்கள் மட்டும் சர்வீஸ் பண்ணிக்கிற கூடாது, முழு குடும்பம் வந்து சர்வீஸ் பண்ணப்படணும். வார்த்தை கழுவி சுத்தம் பண்ணும், அபிஷேகம் கழுவி சுத்தம் பண்ணும், அவருடைய ரத்தம் கழுவி சுத்தம் பண்ணும். ஒவ்வொரு வாரமும் குடும்பமாக சபைக்கு வந்தால் தான் அந்த குடும்பம் கழுவி சுத்திகரிக்கப்படும். எந்த குளறுபடியும், எந்த பிரச்சனையும், எந்த போராட்டமும் குடும்பத்துக்கு என்ன செய்யாது, வரவே வராது. அப்படி வராத குடும்பத்தில் நிச்சயம் பிரச்சனை வரும்.
அல்லேலூயா. இல்லை நான் முன்னத்து வீலை மட்டும்தான் சர்வீஸ் பண்ணுவேன், பின்னத்து வீலை சர்வீஸ் பண்ணாலும் என்ன ஆகும்? வீர் வெடிச்சிடும். அப்புறம் பின்னத்து வீலை பஞ்சரோட வண்டியை ஓட்ட முடியுமா? இழுக்க முடியுமா? முடியாது. ஆமாவா இல்லையா? இல்லை நான் பின்னத்து வீலை தான் ரொம்ப முக்கியமானது, அதை சர்வீஸ் பண்ணிட்டு முன்னத்து வீலை நான் கண்டுக்கவே மாட்டேன்னு என்ன ஆகும்? டயர் தேஞ்சு அப்புறம் என்ன செஞ்சிடும்? பஞ்சர் ஆகும், அப்புறம் வெடிச்சிடும், வண்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அப்போது முழுவதும் என்ன செய்யப்பட வேண்டியதாக இருக்குது? சர்வீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ ஆயில 2 மாதத்துக்கு ஒரு தான் வண்டிக்கு மாத்திரம்னு வச்சுக்கங்களேன். அதை பொழுதனைக்கு கலத்தி ஆயில் இருக்குதா? உள்ள பிச்சு விட்டு பார்த்தா இருக்குது. டெய்லியும் காலையும் சாயங்காலம் அதை பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும் வண்டி? சொல்லுங்க, என்ன ஆகும் வண்டி? என்ன ஆகும்? வண்டி ஒன்றுமெல்லாம் போயிடும். அப்புறம் மூடி லூஸ் ஆயிரும், அப்புறம் அந்த ஆயில் லீக் ஆகும், அப்புறம் இன்ஜின் போயிடும், எல்லாம் முடிஞ்சு போயிடும். இப்போ நம்ம ஆளுங்க அப்படி தான் டெய்லியும் போய் மனைவியை எதையாச்சும் ஒன்று தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த அம்மா என்ன ஆகும்? ஒரே வெடியாக வெடிச்சிடும். அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் பெண்ணை எழுப்பாங்க, மனைவி எழுப்பாங்க. யார் குற்றம் பண்ணாலும் வெளியில் டென்ஷன் ஆனாலும் யார்கிட்ட போய் தான் அந்த கோபத்தை காமிப்பாங்க? இதை எப்பொழுதும் யார் எழுத்துக்கிட்டே இருக்கிறது? மனைவி எழுத்துக்கொண்டே இருக்கு. இதெல்லாம் விடணும், இந்த லூசுத்தனத்தெல்லாம் விடணும். அப்புறம் செலவு செய்கிறதுக்கு நிறைய பேர் சிக்கனை பார்க்கறது. ஏங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இல்லைங்க நான் டெல்லியில் இருக்கிறேன், நான் பாம்பேயில் இருக்கிறேன், நான் ஹைதராபாத்தில் இருக்கிறேங்க. அப்படியா? அங்கே வேலை செஞ்சுருக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆகலை. இங்கெல்லாம் சாப்பாடு ஒரு வேலை சாப்பாடே இவ்வளோ வருது, இங்கெல்லாம் செலவு அதிகமாகுது, அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரு பெண்ணை என்ன செய்ய போகிறேன்? கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? சம்பளம் இல்லாத வேலைக்காரியை வச்சுக்கிற போகிறேன்ற மாதிரி சொல்லாமல் சொல்லுவோம். அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறோமா ஒரு சிலர். நிறைய பேர் இப்படி தப்பு பண்ணுறீங்க. அதுக்கு ஆயாவை வச்சுக்கலாம். ஆயாவுக்கு சம்பளம் கம்மி, நல்லா டேஸ்ட்டாக எல்லா வேலையும் சாப்பாடும் போட எல்லாம் செய்யும் தான். அப்படி தவறான வேலைகளை நீங்கள் செஞ்சிடக்கூடாது. செலவு செய்ய நிறைய பேர் ஐயோ கல்யாணம் ஆகிட்டா செலவாகுமே, நிறைய செலவாயிருமே அப்படின்னு நினைப்பாங்க. கல்யாணம் முடிக்கணும்னா பாரு, எதையும் வாங்கி திறந்து கேட்கக்கூடாது, எதையும் நான் வாங்கி தரமாட்டேன், கொடுக்குறத மட்டும் தின்னுட்டு என்ன கம்முன்னு என்ன செய்யணும்? கிடக்கணும். எதையும் வாங்கி திறந்து கேட்கக்கூடாது, அது வாங்கி தரல இது வாங்கி தர சொல்லக்கூடாது. அப்படிங்கிற கல்யாணத்துக்கு தகுதி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்து செலவு செய்யணும், அது செலவாக நினைக்கக்கூடாது. மனைவிக்கு செய்கிறதையோ பிள்ளைக்கு செய்கிறதையோ, குறிப்பாக மனைவிக்கு நீ செய்கிறத மிக முக்கியமாக, அப்புறம் பிள்ளைகளுக்கு செய்கிறத செலவாக நினைக்கக்கூடாது, அதை விதைக்கிறதா நினைக்கணும். எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? விவசாயி விதைச்சானா அதை செலவாக நினைப்பானா? எப்படியும் ஒரு மூட்டை விதைச்சிருக்கிறேன், எப்படி 30 மூட்டை வந்துடும், அப்படித்தான் அவங்க பார்ப்பாங்க. ஆமாவா இல்லையா? செலவாக நினைக்க மாட்டாங்க. உங்கள் மனைவிக்கு நீங்கள் செய்கிறத, உங்கள் பிள்ளைகளுக்கு செய்கிறத செலவாய் நினைக்கக்கூடாது, அது விதைப்பாய் நினைக்கணும். அல்லேலூயா. அவங்க வளரும்போது, அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது எல்லா விதத்திலும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிவிடும். அல்லேலூயா. நீங்கள் மனைவியை நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்லா சமைச்சு நல்ல காரியம் நல்லா பராமரிப்பாங்க. தேவையில்லாத வியாதிகளோ தேவையில்லாத பிரச்சனைகளோ உங்களை அணுக விடாதபடி அவங்க என்ன செய்ய உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எல்லாத்தையும் சுமந்துக்கிடுவாங்க. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது பிள்ளைகளும் உங்களுக்கு தோல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வராதபடிக்கு அவங்க தோல் கொடுக்க முடியும். அதனால் மனைவிக்கு செலவு செய்கிறத கணக்கு என்ன செய்யாதீங்க, பார்க்கக்கூடாது. அதனால் ஆஹா நல்லதாக போச்சு, இன்னும் உடனே வீட்டுக்காரரை கூட்டு போய் கடையே வாங்கிக்கலாம் நினச்சிடக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நன்மை தான் நீங்கள் கணவருக்கு வாழ்நாள் முழுக்க செய்யணும். வேதம் சொல்லுது, ஒரு மனைவி சாகிற வரைக்கும் கணவனுக்கு நல்லது மட்டும்தான் செய்வாள். அல்லேலூயா. அது மாதிரி சாகிற வரைக்கும் கணவனுக்கு நல்ல உதவியாளராக இருப்பார். அதற்காகவே மனைவியை படைத்திருக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.